வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இ-ஷ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். இந்நிகழ்ச்சி விளையாட்டு, இளைஞர் தலைமைத்துவம், குடிமை பொறுப்பு, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டுமானம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் வெளிப்பட ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கும் முன்னணி இந்திய விளையாட்டு வீரர்கள் மற்றும் பதக்க வெற்றியாளர்கள் இடையேயான நேரடி கலந்துரையாடல் இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாகும். இந்த உரையாடல் நிகழ்ச்சி விளையாட்டு, ஒலிம்பிக் லட்சியங்கள், இளைஞர் தலைமைத்துவம், விக்சித் பாரத் மற்றும் நஷா முக்தி யுவா ஆகிய 5 கருப்பொருள்களை மையமாக கொண்டு நடைபெற உள்ளது. 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நாளை பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 2 கல்லூரிகளிலும் கேலோ இந்தியா சம்வாத் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூர் விளையாட்டு வீரர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பதன் மூலம் இளைஞர்கள் தங்கள் எண்ணங்கள், ஆலோசனைகள் மற்றும் லட்சியங்களை பகிர்ந்து கொள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி சிறந்த தளமாக அமையும். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று திருவோணத்தை கொண்டாடி வருகின்றனர். புராண கால மன்னர் மகாபலியை வரவேற்பதற்காக பாரம்பரிய மலர் விரிப்பான ஓணம் பூக்களத்துடன் திருவோண கொண்டாட்டங்கள் தொடங்கின. இந்த அறுவடை திருவிழாவை கேரள மக்கள் ஜாதி மதமேதமின்றி கொண்டாடுகின்றனர். சபரிமலை, ஆரன்முலா மற்றும் குருவாயூர் உட்பட பல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் கேரள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிய அறுவடையை முன்னிட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரு தருணமே ஓணம் என்று கூறியுள்ளார். இந்த மங்களகரமான பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டாடி வருவதோடு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தாம் பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கேரளாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத மரபுகளையும் பிரதிபலிக்கும் இந்த பண்டிகை ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி, ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஓணம் பண்டிகை உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் வண்ணமயமாக கொண்டாடப்படுவதாகவும் மகிழ்ச்சி, செழிப்பு, நம்பிக்கை ஆகிய உணர்வுகளை இந்த பண்டிகை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களால் மனிதாபிமான விளைவுகளை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடியில் உணவு என்ற தலைப்பில் பாதுகாப்பு சபையின் விவாதத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரிஷ், உலகளாவிய மற்றும் உள்ளூர் உணவு நெருக்கடிகளை தணிப்பதில் பாதுகாப்பு சபையின் பங்கு என்பது குறித்து எடுத்துரைத்தார். எரிசக்தி சந்தைகள், உர விநியோகம், கடல்வழி போக்குவரத்து, மனிதாபிமான தடவாடங்கள் மற்றும் விவசாய வர்த்தகம் ஆகியவற்றில் உண்டாகும் இடையூறுகள், பிராந்திய மோதல்கள் காரணமாக உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நபிகள் நாயகம் பிறந்த நாளான இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிலாடி நபி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம் சமூகத்தினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மிலாடி நபி பண்டிகையானது நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை நினைவு கூறும் ஒரு சந்தர்ப்பம் என்றும் அவரது போதனைகள் மக்களின் நீதி மற்றும் கடமை உணர்வு தூண்டுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித நன்னாள் கருணை, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகிய விழுமியங்களை கடைபிடிக்கவும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தவும் அனைவரும் உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மிலாடி நபி பண்டிகை உலகம் முழுவதும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கும் என்று தமது சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது அவசியம் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறினார். புதுடெல்லியில் இன்று லட்சுமி யோஜனாவின் ஒப்புதல் கடிதங்களை வழங்கிய அவர் இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 9,22,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சி, இளம் மக்கள் தொகை, விரிவடைந்து வரும் நுகர்வு மற்றும் மூலதன சந்தைகள் ஆகிய தனிச்சிறப்புடன் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்று அவர் கூறினார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். டொரண்டோவில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்களிடையே உரையாற்றிய திருமதி நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் மாற்றம் என்பது விரைவான நகரமயமாக்கல், வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் மற்றும் உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றால் பெரும் மாற்றம் கண்டு வருவதாக கூறினார். இந்த முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேலும் நிதி மற்றும் வணிக சேவைகளுக்கான அணுகலை மாற்றுவதில் இந்தியாவின் டிஜிட்டல் சூழல் அமைப்பின் பங்கையும் நிதியமைச்சர் எடுத்துரைத்தார். பணம் செலுத்துதல் துறையில் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை டிஜிட்டல் நிதி உள்கட்டமைப்பை வடிவமைப்பதிலும் கனடிய வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் இணைந்து செயலாற்றுவதால் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ந்து வரும் இந்தியா கனடா பொருளாதார கூட்டாண்மையை எடுத்துரைத்த திருமதி நிர்மலா சீதாராமன், கனடாவில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குகின்றனர் என்று பெருமிதம் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் கனடா நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னிக்கும் இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர், எதிர்காலத்தை மையமாக கொண்ட கூட்டாண்மையை இரு நாடுகளும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். கனடா நிதியமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொண்டார். புதுச்சேரியில் அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் பாரதி பூங்கா அருகே உள்ள அன்னை தெரேசா சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு நேரு என்கிற குப்புசாமி, புனித அன்னை தெரேசா நற்பணி மன்றத்தினர், அருட்சகோதரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்று 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இது இந்தியாவின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகிறது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் 2021ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த ஈஸ்ரம் நாட்டின் முதல் ஆதார் அடிப்படையிலான அமைப்புசாரா தொழிலாளர்களின் தேசிய தரவுத்தளத்தை உருவாக்கியுள்ளது. இது பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு தனித்துவமான உலகளாவிய கணக்கு எண்ணை வழங்குவதோடு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், திறன் மேம்பாடு, தொழிற்பயிற்சி மற்றும் ஓய்வூதிய சேவைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு டிஜிட்டல் தளமாக விளங்குகிறது. 31,89,00,000க்கும் அதிகமான பதிவுகளுடன் ஈஸ்ரம் பயன் வழங்கல், பலன்களை எளிதில் எடுத்துச் செல்லுதல் மற்றும் ஆதார் அடிப்படையிலான கொள்கை வகுத்தல் ஆகியவற்றை மேம்படுத்தியுள்ளது. இதில் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, தேசிய சமூக உதவி திட்டம், ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, கிராமீன் உள்ளிட்ட திட்டங்களும் அடங்கும். பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கும் கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மீன்வளத்துறையையும் நீல பொருளாதாரத்தையும் முக்கிய தூண்களாக இந்தியாவும் செஷல்ஸும் அங்கீகரித்துள்ளன. செஷல்ஸின் மீன்வளம், விவசாயம் மற்றும் நீல பொருளாதாரத்துறை அமைச்சர் திரு வால்ஸ் காஸ்க்ரோ தலைமையிலான செஷல்ஸ் தூதுக்குழுவுடன் மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் இருதரப்பு சந்திப்பை நடத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.